ஹலோ, நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் வாழைப்பூ தொக்கு இல்லை ஊறுகாய் நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அதுக்கு தேவையான செக்கு எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் கொஞ்சம் சூடானோடனே காஞ்ச மிளகாய் எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சோடனே இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம காஞ்ச மிளகாய் போட்டுக்குவோம். காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான இஞ்சும் பூண்டும் அரைச்சி வச்சுருக்கேன். இஞ்சும் வெங்காயமும் அரைச்சி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். இதில் போட்டு நல்லா வெந்தோடனே என்ன செய்யலாம், வெங்காயமும் பூண்டையும் அரைச்சி போட்டுக்கலாம். இது நல்லா சுரண்டு வந்துருச்சு. இப்போ இதுக்கு தேவையான காரப்பொடி போட்டுப்போம். நான் வாழைப்பூ ஒரு 5 வாழைப்பூ எடுத்துருக்கேன். கிலோ கணக்கில் பார்த்திங்கன்னா 1.5 கிலோ. அப்போ நான் ஒரு 100 கிராம் காரப்பொடி போட்டுக்கிறேன். தனிக்கு மிளகாத்தூள். இதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் 1 ஸ்பூன். இது போட்டு நல்லா பரட்டிக்கலாம். இது பரண்டு நல்லா வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம வாழைப்பூ போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வாழைப்பூ அரிஞ்சு வச்ச வாழைப்பூவை எடுத்து அரிஞ்சு வச்ச வாழைப்பூ இதில் போட்டுக்கலாம். நம்ம அரிஞ்சு வச்ச வாழைப்பூ எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா தொக்கு ரெடி ஆகிடுச்சு. வாழைப்பூ தொக்கு பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா பரண்டு வந்துருச்சு. இப்போ நம்ம லாஸ்ட்டாக நம்ம சீக்ரெட் பொடின்னு சொல்லுவோம்ல, வெந்தயமும் கடுகும் பொடி பண்ணி வச்சது அதை இதில் போடுறோம். இது கடுகு 2 பங்குனா வெந்தயம் 1 பங்கு போட்டு நல்லா பரட்டி விட்டுறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு நம்ம காரம் எதுவுமே கிடையாது. காரப்பொடி காரப்பொடி நம்ம வீட்லேயே அரைச்சி பண்ணிக்கிறது தான். இதில் வேறு ஒன்றுமே இதில் போடலை. இன்னொன்று இதில் புளிப்புக்கு எந்த ஒரு இதுவுமே போடல. அப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கடைசியாக இறக்கும்போது ஒரு 4 எலுமிச்சம்பழம் மட்டும் புழிஞ்சு அதனோட சாரம் மட்டும் இதில் போட்டு கரைச்சி இறக்கிட போகிறோம். அவ்வளோதான், வாழைப்பூ தொக்கு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. வாழைப்பூ தொக்கு ரெடி.